பட்டி பணம் கட்டும் முன்னே நெல்ல விளையல நம்ம சட்டி முட்டி ஜாமானெல்லாம் பாப்ப நாடு வட்டி கடையில நம்ம சட்டி முட்டி ஜாமானெல்லாம் வட்டி கடையில மூட்டை பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு மூட்டை பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு என்ன ஜந்து குடும்பத்தில எனக்கு ஆச்சு என்ன ஜந்து குடும்பத்தில எனக்கு ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு குடும்ப பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு கூட்டம் ரொம்ப சுருங்குது வீட்டுக்கு போயிட்டாங்களா சாணியோட போயிடுச்சுங்களா என்ன கூட்டம் போனாலும் நாங்க போக மாட்டோம் நாங்க போவே மாட்டோம் விடிஞ்சாத்தான் போவோம் அது எங்க அப்பா அம்மாட்ட நாங்க பண்ண சத்தியம் மைசூர்காரனை எப்ப கழட்டுவ கழட்டிடும் பாதி போல கழட்டிடும் இப்ப கழட்டிட்டு போனாங்க தெருவில் லைட்ல ஆஃப் பண்ணி போடு கண்ணு பூசு கதைக்கே பத்தே வரேன் எங்க அப்பா பேரு நம்பிராஜ் குறிஞ்ச நாட்டினுடைய தலைவர் வேடுவர் குல நம்பியோட மகன் நான் வீரத்தேவன் ராஜ பரம்பரையா ஆமாப்பா பார்த்தா உனக்கு பாண்டி கோயில ஆட்டு மண்டபம் வர்ற மாதிரி தெரியுமே இது பார்த்துட்டு போய் நினைச்ச இந்த வேலை நன்றி ப்ரோ எங்க அம்மா பேரு நங்கை மோகனி என்ன பெரிய கிண்ணியா பெரிய கிண்ணி கிடையாது கிணத்துல விழுந்த கிண்ணி என்னையா அப்படி சொல்ற ஹலோ போகை ப்ரோ என்ன ப்ரோ 7 ஆண் குழந்தை எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஓஹோ எங்க அப்பா இதே வேலையாத்தான் ஒரு 12 வருஷம் தெரிஞ்சிருக்காரு எங்க இதே வேலையா தெரிஞ்சாப்புல பிள்ளை வைக்கிறதே வேலை பரவாயில்ல அவர் ஆண்மகர் தானே கின்னஸ் ரெக்கார்டுக்கு பத்திரிக்கேன் கடைசியில் ரெக்கார்டு தேஞ்சு போய் வீட்டுல படுத்துட்டேன் ஓஹோ இதாட்டி முயற்சி பண்ணிருப்பாரு ஆனால் 7 ஆம்பளை பிள்ளைய பிறந்த எங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் செவத்திலாம் முட்டினாங்க எதுக்கு போய் பிள்ளை வேணும்னு என் கடைசியில மண்டை வாங்கி பெரியாஜபத்துல சேர்த்ததே மிச்சான் நல்ல வேலை மண்டை 4 பயிர்க தயவு செய்து வீட்டுக்கு போயெல்லாம் அறைய வாங்க ஒழுங்கா ஓடிடுடே போடா உள்ளதே இங்க கூட்டம் இல்லாம நான் கடுப்புல நின்றுகிட்டு இருக்கேன் போயிருக்கேன் எங்க அப்பா நான் சொன்னேன் என்னன்னு அப்பா ஒரு உலகத்துல என் கூட படிச்சவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை குட்டியோட ரோட்ல நடந்து வரேன் நான் மட்டும் தனியா இருக்கேன்ப்பா எனக்கு ஒரு பொண்ணை பாருங்கப்பான்னு எங்க அப்பாட்ட சொன்னேன் வெக்கத்தை விட்டு கேட்டுட்டேன் காலையெல்லாம் விழுந்து உருட்டுட்டேன் ப்ரோ அப்புறம் எங்க அப்பா சொன்னார் என்னன்னு உங்க ஆத்தானால முடியாது எனக்கு ஒரு கொண்டாட்டிய பாடுறாங்க அவர் நியாயமா தான் கேட்டிருக்காரு அவர் ஒரு சித்திய பார்க்க சொல்றாரு ஒரு எச்சக்கலப்பையன் நான் எங்க அப்பாட்ட மறுபடியும் என்னை சொன்னேன் அப்பா எங்கேயாவது ஒரு நல்ல பிள்ளைய பாருங்கப்பான்னு உனக்கா அவருக்கா எனக்கு சரி 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 இப்ப எங்க அப்பா என்னாச்சு ராம்நாட்டு பக்கம் ஏதோ ஒரு சின்ன கிராமமா சரி ஒரு அழகு தேவதையை எனக்கு பொண்ணா பார்த்திருக்கா இந்த அழகுக்கேத்த அழகிய ஆனா என் பொண்டாட்டி மாறி இந்த உலகத்திலே அழகு யாருமே இல்லைன்னு அப்பா சொல்லிட்டார் என்னப்பா சொல்ற அப்படியா அந்த ஐயப்பா என் வருங்கால மனைவிய பார்த்தேன்னா நீ இந்த பெட்டிலாம் தூக்கிட்டு உங்க வீட்டுக்கே போயிருவேன் ஏப்பா அப்படி என்னப்பா அது அவளை அழகுடா
அவ முகத்தை பார்த்துக்கிட்டு எந்த சைடிஷுமே வேணாம். அப்படியா? தண்ணி அடிச்சே வச்சுக்கிட்டே சாப்பிடலாம். அவளை வச்சுக்கிட்டே சாப்பிடலாமா? அவன் முகத்துல முழிச்சிட்டு போனா வராத காசு வருமா? அதிர்ஷ்டம் சரியா இருக்கு உங்களுக்கு. ஆமாடா, கொடுத்த வருஷம் மகராஜ் ஏற்கனவே அவ வீட்டுல இவ பிறந்த நேரத்துக்கு அவ அப்பன் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காண்ட அந்த பிள்ளை ராஜியாமடா. அதிர்ஷ்டம். அவ அம்மா கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபாய் நகை வச்சிருக்கான் அந்த பிள்ளை பிறந்த நேரம். யோகம். ஆனா மணி ஐயப்பா சொல்லுப்பா, உனக்கு அண்ணி வேணும்டா. இருக்கட்டும்னே, இருக்கட்டும். அண்ணே கல்யாணத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு திரியுவேன். நீரே வர்ற ஆளுகளை வாங்கன்னு கேட்கணும். பாயாசம் உங்களால முடியாதத தம்பி நான் செய்யறேனே. ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ல நீ இருவேன், நான் மறுவீடு வரேன். உனக்கு சம்மதம்னா அதை செஞ்சு தர்றேன். என்னடா அது பணியாரம் செஞ்சு தர மாதிரி சொல்றேன். ஆனா கல்யாண வீட்டுல யார வேணா விடு, மிருதங்காரனை மட்டும் பாயாச சட்டி பக்கம் விடாது. எதனாலப்பா அப்படி? அவரை அங்க போவேனாங்கிற அப்பளப்பு நினைச்சு மண்டையை போடணும். ஆஹா, ஏற்கனவே பொத்துருச்சு இந்த பக்கம் வரப்படுது ஒரு வாட்டி. என் வருங்கால மனைவி பேர் என்ன தெரியுமா? என்னப்பா அப்படி? சப்ளு. சப்புளுவா? என்ன சப்புளு உறிஞ்சிடணும்? என்ன பேரு இது? அவ அம்மா விக்ஸ் மிட்டாய் சப்பிட்டு இருக்கும் போது வயிற்று வலி வந்துருச்சு. ஓஹோ, சரி, அது ஞாபகமா அவங்க அப்பா வந்து சப்ளு சப்ளுன்னு வச்சு. சரி சரி, செய்யுமா அந்த வேலை செய்யுமா? கண்ணே சப்ளு, கண்ணே சப்ளு. ஒரு தேவதை வந்து விட்டா என்னை. டேய் ஐயப்பா, என்னப்பா உங்க அண்ணி வந்துட்டாளா? கொடுத்து வச்ச மகராசியா நீ சொன்னப்புறம் அப்படியே இருக்கு. இந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இங்க வேணாலும் போகலாம் போலக்கு. அப்படியே அதிர்ஷ்டம் கொட்டு கொட்டு கொட்டுமியா. பொம்பளை எதுக்கு என் பொண்டாட்டியை பார்த்து சிரிக்கிறீங்க? பொறாம எப்பளை விட அழகா இருக்காளே அப்படின்னு. ஏய், பொம்பளை எல்லாம் இருக்கா இந்த நேரத்துல போய் போடி. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறோம். உனக்காகவே பிறந்து வளர்ந்த புள்ள புலக்கையாது. ஐயோ, காலு குளிக்கும் போது ஊருக்காரையும் புறம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அழகு. அழகு தேவதை. ஏய், பின்னாடி போட்டு சுரண்ட மூதை பப்ளு சப்ளு. ஆஹா, அடடா, தஞ்சாவூர் மாவட்டமே தப்பு நடந்து போச்சா? ஐயோ ஆண்டவா, எனக்கு செருப்பிட்டு அடிச்சு முடிய போயிரு. நீ எனக்கு சின்னமா வேணுமா? என்ன இப்ப அண்ணி அண்ணிக்கு பரட்டு சேர்ந்துக்கிட்ட இப்ப சித்திமா வேணுங்கிற என்னையாது? நீ எனக்கு சின்னமா வேணும். எங்க அப்பா நம்பிராஜனை க்ளோஸ் பண்ணிடுற ஆத்தா. நான் வாழ வேண்டிய வயது தான். இப்பதாப்பா வீடு லோனு போட்டிருக்கேன். என்னை வாழ விடுமா? எப்ப நீ செஞ்சானா அப்பா செஞ்சானா ஒண்ணுதான். அப்ப வச்சுக்கப்பா சட்டை போட்டுக்காம. ஐயோ, வாயிலிருந்து எரச அடிக்குதே. ஐயா பெரியவர்களே, இப்படி ஒரு மனைவி உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வரத்து கிடப்பீங்களா? ஐயா, அதுதான் பண்ணி செய்ய போற. இந்த ஆத்தா சிரிப்பை பாரு. ஆத்தா, அது முகரைய பாருங்க, வெடி வச்ச கருங்குரங்கு. எப்ப இப்பதானப்பா சொன்ன? அடே, எனக்கு படவடன்னு வருது. யாராவது பிரஷர் மாத்திரை போடுற ஆளு இருக்கியா? மயத்த புடுங்க ஸ்ரீதேவி. அன்னைக்கு ஏதோ போதையில சொல்லிச்சு, ஆத்தா என்னை விட்டுருத்தா, நான் 200 கிலோமீட்டர் தாண்டி வந்தேன். நீ கேயா விஜயா கிடையாது, நீதான் கேபிள் டிவி அத்தை விஜயா. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, கண்டங்கர் பாம்பு மாதிரி தண்ணிச்சாரைய கருத்து. அவருக்கு பழைய அப்பாட்டி நினப்பு வந்துருச்சு. இத பாத்துமா ஐயா, இதை நீங்க வச்சுக்கிட்டு ஒரு 300 ரூபா கொடுங்க. அதிகமா இருக்கு. என்ன அது? ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி கிட்டு போயிருவேன். ஐயோ ஆத்தா ஆத்தா, நீ என்னத்தான் திணிச்ச? எதான் அள்ளி போட்டு வந்துச்சு. அது சேலைய பார்த்தாலும் பரவாயில்ல. எவன் குடிய கருக்கு இத்தனை பொட்டு வச்சிருக்க முகர கத்தைக்கு. இங்க வா. போட்டு மச்சான். ஏப்பா, உனக்கு லட்சணமா இருக்கு. ஐயப்பா, என்னப்பா இருப்பா. நீ பெரிய தம்சு சிவமணி மயன். இது இவர் பாடிட்டாரு பெரிய உண்ணி மேனே. இங்க வா. அடே ஐயப்பா, பரவாயில்லையே, அவளும் பெண் தானே, அச்சப்படம் இருக்கும்ல.
ஏழை உனக்கு என்னடா உண்மையிலேயே கண்ணாஸ்பத்திரிக்கு போடா. இவ பொம்பளையா இருந்தாலும் பரவாயில்ல, எலும்புவே குத்துதாடா. அப்புறம் அன்னைக்கு மட்டும் சொன்ன மல்லிகைப்பூ வச்சு மாதிரியே தெரியும் அப்படின்ட்டு அன்னைக்கு ஃப்ரே அடிச்சுட்டு வரும்போது ஓன் வாடது ஏன் வாடதுன்னு தெரியலதான். சத்து சத்துன்னு அரைச்சே வருவேன். என்ன அதோட அது காலை பாடுறா, வேகத்தட மாதிரியே. கண்ணே அம்மா, இருக்கிற சொத்து பத்துலாம் எழுதி கொடுத்துறேன். ஊர்ல 10 வட்டிக்கு வாங்கி கூட காசை கொடுத்துறேன். நீ என்கிட்ட கிடமாட்டில் போய் தம்பி அப்படிலாம் சொல்ல வந்தீங்க வருங்கால மனைவிய. இந்த உனக்கு மரியாதை கிடையாதுடா. கோபப்படாம சொல்லில எவ்வளவு பெருமையா இருக்கிறேன் உனக்கு. நான் பார்க்க போன பஸ் ஸ்டாண்ட்ல ஓட்டர் பாட்டில் பிறக்கிறவங்க போல மாறுறது. வா, எனக்கு இந்த 3 நாளைக்கு ஒமட்டுமாடா. என்ன ஏன் ஒமட்டுது? ஆனா உன்னை பார்த்துட்டு போன எந்த ஆம்பளைக்கும் ஒரு 12 வருஷத்துக்கு பொம்பளை நினைப்பே வராது. மறந்துடும் சுத்தமா. ஏன் மச்சான்? வாருங்க அண்ணன் சிரிக்குது வர. எங்கேயோ உட்காந்துக்கிட்டியானே, நான் ஊர்ல விட்டுட்டு போறேன். சாணி நீ எல்லாம் வச்சுக்கனே வீட்டுல. யோ, இப்பதான் குப்பை சுமி அந்த ஊர்ல நல்லா இருக்கட்டும். அந்த ஊரு நல்லா இருக்கட்டும். இந்த பொம்பளைய வச்சு நம்ம வாழ முடியாதுடா. தலைய பாருங்க, பணம் கொட்ட மாதிரி முகரைக்கு இத்தனை பொட்டு வேற. அடுத்தவங்க முன்ன அப்படி எல்லாம் பேசலாமா? ஏன் உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருந்தா என்ன மாதிரி அது இருந்தா உடனே வச்சிருக்காப்புல அவர் பக்கத்துல. இல்லடா, அறிவு இருந்தா இதுக்கு இது கூட நாடத்துக்கு கண்ணே மச்சான். ஐயோ பக்கத்துல வராத. பல்லு வேற எத்து பல்லா இருக்கு. 10 பொருள் மாதிரி நீ பிடிக்கி தொலைச்சிடாது. ஏன் அப்படி வயிற்றுலயே கை வைக்கிற? 4 மாசம் முழுகாம இருக்கேன். இந்த கருமத்தை செஞ்சுக்கவே நீதான் அன்னைக்கு நான் நடிப்பு அப்படி தெரியாத மாதிரி. வேணாம் வேணாம் சொல்ல. என்னமோ இவன் வெட்டினரி டாக்டர் மாதிரி தம்பி. அது அன்னை நிதானமா இருந்தா இது கருவுட்டு இருக்காது இந்த சப்ளு. ஓஹோ, அண்ணன் எனக்கு தீபாவளிக்கு கொஞ்சம் ஒரு ஆப்புக்கு மேல சாப்பிட்டேன்டா. சைடிஸ் கிடைக்கல. இதை பார்த்தா பாவாடையோட லக்கா குஞ்சு மாதிரி இருந்துச்சு. சரி சாப்பிட்டுட்டேன். இதை சாப்பிட்டே கன்சியா இருக்கியா? அந்த பிள்ளை பிறக்காத வயிற்றுல கறி சொல்லாத. நம்ம வீட்டுக்கு முத வாரிசு உண்டாயிருக்குல்ல. அதே அப்படி ஒரு இதுக்கு ஒரு பிள்ளை வரைஞ்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கா? இந்த கரு எலி வயக்காட்டுக்குள்ள அதிகம் பாரு. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியாவே வருது. பார்த்தா பக்கத்துல இரச அடிக்குது. வேற என்ன மச்சான், அன்னைக்கு பார்க்கும்போது என்னை பக்கத்துல வந்து அப்படியே மறிக்கொண்டு வாசமா வருதுங்க. இன்னும் உனக்கு மரியாதை கிடையாது. மூக்கா நல்ல அரைச்சே விடுவேன். நீ இப்படி போங்க. எங்க குடும்பம் கௌரவமான குடும்பம். அந்த குழந்தை ஏதாவது செய்ய முடியுமா? குழந்தை பெற்று உன் கையில கொடுத்துடுறேன். யாரு கையில? உன் கையில. என் கையில கூட. நான் தஞ்சாவூர் பஸ்ஸால பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கேன். நீ அப்படியே தாராட்டு போட. உனக்கு பிரசவம் பாக்குற டாக்டர் உசுரோட இருந்தா அப்புறம் பார்ப்போம். அப்படியே உதஞ்சிருக்கேன் இங்க கட்டல கீழே. வயசு இருக்கானே ஆம்பளை பாரு தூக்குறதுக்கு இந்த பொம்பளைய வச்சுக்கிறியா? உனக்கு ஒரு மாதிரியா எச்சி வருது. உனக்கு ஒரு மாதிரி படம் வருமே. அப்படி நான் எப்படி படம் வந்த உனக்கு அன்னைக்கு நீ அப்படின்னு சொன்ன படம் வருதுங்க. உனக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னை மறைச்சுக்கிட்டு உன்னை தப்பு பண்ணிட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடியேவா? உனக்கு முன்னாடி ஆகல, மண்டபத்துக்குள்ள வச்சு. உன் அக்கா வத்தி இருக்கா? எனக்கு அக்காவா? என் முன்னாடி உனக்கு என்ன வேணும்? சின்னம்மா வேணும். கூப்பிடவா? இந்த மாதிரி அழகா இருப்பாளா? உன் பேரு சப்புலு, அவ பேரு தொப்புலு. மானம் கட்டு மரியாதை பூத்து போகும். மரியாதையை பேசுங்க. என் புருஷன் நீ எதுக்கு கண்டுபிடி? யாரை பார்த்து யாரு கருவாச்சி? உன் புருஷனா? உனக்கெல்லாம் புருஷங்களை எல்லாம் போய் பணம் மரம் தண்டை மரத்துல ஏறுடி. நீ போய் நீ அங்க இருந்து வந்துட்டு என்னையும் பாரு எவ்வளவு இதையும் பாரு. என் வாழ்க்கையில குறுக்க வராத சொல்லிட்ட. மரியாதையா போயிரு. யாரு அவரை போய் கட்டி பிடிச்சிரு. என்னங்க இதெல்லாம்? உன் வாழ்க்கையில நான் என்ன போறேன்? என்ன இதெல்லாம் உங்களுக்கே தெரியாம நடக்கிறதா? ஏதோ தூக்க வச்சு செஞ்சுட்டேன். மரியாதை ஓடி போய் சொல்லிட்டேன். யாரு ஓட சொல்றது? ஒண்ணு நான் தான் சொல்றேன். நீ ஓடு. என்னத்துக்கு நான் ஓடுறேன்? கோவமே மாட்டேன். காப்பாத்தடி. ஐயோ என்னத்த தெரிஞ்சு மாறிய புத்துது பீங்க இங்கன்னு அள்ளி வச்சுட்டு வந்தா என்ன அழகுல இவளை காண்டி நான் என்ன அழகுல
குறைச்சலா இருக்கேன். இல்ல என்ன என் காலைகளுக்கு ஒரு கையை இங்க வச்சு கொஞ்ச நேரத்துல கையை கறக்க தெரிஞ்சு அது காலை பாருங்கய்யா. போன வருஷம் பொங்கலுக்கு வெட்டி போட்டு வை. கையில உரைச்சலா இல்லைய மண்டையில உரைச்சலா மூடிட்டு வீட்டுக்கு போயிரு. 2 பேருக்கு சண்டை வேணாம். ஆளுக்கு ஒரு அடுப்புல ஏறி உட்காந்துட்டு எதுக்கு உல வச்சுக்கோங்க. ஐயோ உங்க சங்கத்தான் எனக்கு வேணாம். அம்மா வந்துட்டு இருக்காங்க. உங்க தங்கச்சி வருதா? ஆமா தங்கச்சி தெருவுல போ அண்ணா ஆசீர்வாதம் பண்ணுங்க. 100 வருஷத்துக்கு நல்லா சந்தோஷம். நீ 97 வயசுக்கு நல்லா அதென்ன அந்த பொண்ணு கூட 97 வயசு நான் மட்டும் 100 வயசு என்ன கணக்குது? அது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. சந்தோஷமா இருக்கு. 100 வயசு குறைச்சு அதான் அண்ணா என்னண்ணே இது? என்னண்ணே அந்த பொண்ணு வந்து என்னை நாத்தனா அப்படிங்குது? 3 வருஷம் ஆமா இல்ல இந்த பொண்ணு தானே கல்யாணம் பண்ண போறீங்க. அந்த பொண்ணு என்னை நாத்தனாகுது. என்னண்ணே உங்க வாழ்க்கை என்னண்ணே இப்படி திசை மாதிரி போய்கிட்டு இருக்கு? நடந்து வரும்போது ஒருத்தன் 3 வருஷம் ஜிம்மி பாரு நாய்க்குட்டி வளர்த்தேன். சரி அதுல ஒரு குட்டி வளர்த்து அது எப்படியே சென்னை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆயிடுச்சு. அது அண்ணே ஒரு தப்பு பண்ணிட்டா. இதோடயா என்னன்னு எப்படி சொல்ற? என்னால ஏத்துக்கவே முடியலண்ணே. அதுக்கு பேபி பாம் ஆயிடுச்சு. ஐயோ அது வேறயா? அதனாலதான் உங்களை நாத்தனா அதுக்கு வளகாப்புக்கு நீ தான் புளிச்சோறு கட்டி வரணும். நீ பொங்கச்சோறு கட்டி வா. எனக்கு மனசு வரலண்ணே. நான் ஒட்டுமொத்த துணியும் கட்டிட்டு கேரளா போயிருக்கிறேன். புளிச்சோறுனா பல்லு கிழிச்சு புடிச்சு ஐயோ ரத்தத்தை வரதான் பாருண்ணே. எனக்கு என்னமா வேணானே கல்யாணம் பண்ணிட்டியா இல்ல இனிமேதான் பண்ண போறியா? 4 மாசம் முழுகாம இருக்குதா? மறுமையை பிறக்க போறேன். ஐயோ வேணானே அப்படி பிள்ளை எனக்கு மறுமையை வேணாம்னே. எனக்கு தண்ணிய பிடிக்கல என்ன தீய வச்சு எரிச்சு விடு. அப்படிலாம் சொல்லலாமா? உங்க மருமையை ஆகாதே வளர்த்து பெத்து உங்க வயல கொடுக்கணும். இது வேற எந்த உண்மையை வர அனுப்பிக்கிறமா? ஆமா பெத்து வளர்த்துட்டேன். ஏதோ ஒண்ணு செய்துதான் கொடுக்கணும். உடனே முடிச்சவன் நான் பேசுறதுல குறை சொல்லிக்கிட்டு இருப்பா.
எங்க அண்ணன் நிலமா இப்படி ஆகி போச்சு. நல்ல நல்ல பொண்ணா பார்த்தேனே, இந்த பொண்ணுக்கு என்ன ஆகார அதுல போய் விழுந்துட்டே. என் குடும்பத்தை நடத்துறது கொண்டு வந்துட்டீங்களா நம்பிராஜ குடும்பத்தை எல்லாம் அந்த பொம்பளை எடுத்தேன். என்னைய கேக்குறாரு தங்கச்சி, காலதாமதம் காரிய கேட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்புறம் யாரு எழுதி போட்டது? சரி, அப்பா இந்த மாதிரி பேசிக்கிட்டே இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாத்தா. ஆமா, அது உள்ளமா 3 பேரா சேராம சேர்ந்திருக்கோம். நல்ல விளையாட்டா விளையாடலாம்னு ஆசைப்படுறேன். ஆமா, என்ன விளையாட்டு விளையாடுவோம்? என்ன விளையாடுவோம்? என்ன விளையாடுவோம்? புடிச்சு விளையாடுவோம். அண்ணே, அந்த புள்ளைய புதிக்காம இருக்க சொல்லுனே. பூப்பு அந்த பந்து இல்லையே. பந்து நான் இருக்கேன். எங்க இருக்கு வந்து? இதா வச்சிருக்கேன். ஐயே, இதுதானா அது? இது பந்தா தீபாவளி புசுவானா மாறா? ஆளுக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கும். ஏன் சொன்னாரு. இப்படி நீங்க ஆடுனீங்கன்னா என்ன பண்றது? உள்ளே நீ கொள்றதா முடிவு பண்ணிட்ட.
ஒரு உள்பாவோட தூயில் உரித்த மாதிரி உரிச்சிட்டியே தலாணி ஒரே கட்டிட்டு வந்திருக்காளா உள்பாடைக்கு முதலாக. அண்ணே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கனே. உன்னைய புடிச்ச பீட ஒளிஞ்சிருச்சு. ஒளியில போய் ஆஸ்பத்திரியில சேர்ந்து. ஐயோ அது வேறயா? நான் கூட சந்தோஷப்பட்டேனே. சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரே இடத்துல பறவை விட்டோம்னா பறவையில போகாது. அப்ப ஆளுக்குற பக்கமா நீ அறந்தாங்க இல்ல நீங்க பட்டுக்கோட்டை, நான் தஞ்சாவூர். சரி வாங்க ஆளுக்குற திசையா நீங்க சங்கத்துல சோ என் தந்தையாகப்பட்ட பிரம்மனுடைய கண்டவனை ஆசி பெற்று பொறுப்பிலை பிறந்து தென்னன்புள்ளிலை கிடந்து சங்க திருப்பிலை இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலை நின்று கற்றோல் நினைவிலே நடந்தோடனே அமிழ்ந்தமிழ் சிந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த என் தாய் கலைவனை கண்டவனை ஆசி பெற்று மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமா கண்ணா கல்கின்னு சொல்லப்பட்ட 10 அவதார புருஷன் பாட்டர் வாசன் பாட்டன் பரந்தாமன் பாதம் வணங்கி அவன்தால் இணங்கி புகழ் கல்வி வெற்றி நன்மக்கள் பொன் பொருள் நீல நல்குன் கொச்சி அறிவு அழகு இளமை துணிவு நோயின்மை வாழான் சொல்லப்பட்ட 16 செல்வதியான பாட்டி மகாலட்சுமி கண்டவனை ஆசி பெற்று ஆதினோடு இரும் அருவம் ஒருவம் ஒப்பும் ஏதும் அருவம் போக்கும் இன்பம் துன்பமின்றி வேதம் கலந்த நடமனை படோருமே பரமேஸ்வரனை கண்டவனை ஆசி பெற்று விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தியை கண்டவனை ஆசி பெற்று பராபரத்திலே பரந்தொன்றி
பரத்திலே சிவன் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் தோன்றி, நாதத்திலே விந்து தோன்றி, விந்துவிலே சதாசிவம் தோன்றி, சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரத்திலே பிருகு தோன்றி, பிருகிலே பிரம்மா தோன்றி, பிரம்மாவிலே ஆகயம் தோன்றி, ஆகயத்திலே தேவி தோன்றி, தேவிலே வாயு தோன்றி, வாயுவிலே அப்பு தோன்றி, அப்புவிலே விருதி தோன்றி, விருதிவிலே அன்னம் தோன்றி, அன்னத்திலிருந்து நரப பட்சிகள் தோன்றி, நரப பட்சிகள் இருந்து தாய்வழி தந்தைவழி என்று சொல்லப்பட்ட 2 மரபுகள் தோன்றி, 2 மரபுகள் இருந்து சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லப்பட்ட 3 ஊழல் தோன்றி, 3 ஊழல் இருந்து ரிக்கி அஜுர் சாமதவன் சொல்லப்பட்ட 4 வேதங்கள் தோன்றி, 4 வேதங்கள் இருந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு சொல்லப்பட்ட 5 பஞ்சபூதங்கள் தோன்றி, 5 பஞ்சபூதங்கள் இருந்து மந்திரம் வியாகரணம் புராணம் வேதம் மனு சத்தமணி சத்தியம் சொல்லப்பட்ட 6 சாஸ்திரம் தோன்றி, 6 சாஸ்திரம் இருந்து அத்திரிய ஆங்கரசர் கௌதமர் சமத்கினி பரதவாஜர் வஜஸ்ரீ பிரிவி சொல்லப்பட்ட 7